தமிழக அரசியலில் பரபரப்பு. தாராபுரத்தில் தாவேகா நிர்வாகிகள் 20 பேர் திமுகவில் இணைப்பு. தாராபுரம் பகுதியில் தாவேகா நிர்வாகிகள் 20க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர். தாவேகா வடக்கு நகர செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த இணைப்பு நிகழ்வில் திமுக வேட்பாளர் டாக்டர் இந்திராணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கட்சியின் செயல்பாடுகளில் அதிருப்தி காரணமாக திமுகவில் இணைந்ததாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். இந்த இணைப்பு தாராபுரம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர் முனியப்பன். மகளிருக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறீங்க. தாவேகா நகர கழக செயலாளர் ரமேஷ் அவர்கள் தலைமையில் தாவேகா நிர்வாகிகள் நகர கழகத்தில் நிர்வாகிகள் இருக்கக்கூடிய MP ரமேஷ் நகர செயலாளர் அவர்களும், சார்லி விக்டர் நகர பொருளாளர் அவர்களும், மின்னல் சிலம்பு நகர துணை செயலாளர் அவர்களும், உமாதேவி நகர துணை செயலாளர் அவர்களும், ராஜசேகர் PA LLP நகர செயற்குழு உறுப்பினர் அவர்களும், கார்த்தி அவர்களும் நகர செயற்குழு உறுப்பினர் அவர்களும், மணிகண்டன் 1வது வார்டு செயலாளர் அவர்களும், 2வது வார்டு செயலாளர் நாட்டுத்துறை அவர்களும் திமுக கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு சிறப்பாக தலைவர் ஆட்சி வருகிறார்கள். வருகிற தந்துள்ள அனைவரையும் நகர கழகத்தின் சார்பாக வருகிறது வரவேற்கிறேன். நீ அந்த பக்கம் போறப்பா ரமேஷ் நீங்களே அந்த பக்கத்தில் வச்சு தாராபுரம் சட்டமன்ற தொகுதி தாராபுரம் வடக்கு நகரம் செயலாளராக தமிழக வெற்றி கழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக பயணித்து வந்தோம். கட்சி அதிருப்தியிலும் மாவட்ட நிர்வாக திறமை இல்லாததாலும் கட்சி உட்பூசல் காரணமாகவும் 18 ஆண்டுகளாக தளபதி விஜய் அவர்களின் வழியில் நாங்கள் செயல்பட்டு வந்தோம். அதில் அதிருப்தி அடைந்தும் மாவட்ட செயலாளர் தனிப்பட்ட கருத்துக்களாலும் திரு செங்கோட்டையன் ஐயா அவர்களின் தலையீடு மிக அதிகமாக இருப்பதாலும் குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து பல மன உளைச்சலுக்கு ஆளாகி எங்கள் வடக்கு நகர நிர்வாகிகளுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளர் பத்மநாதன் ஐயா அவர்கள் முன்னிலையிலும் தாராபுர சட்டமன்ற வேட்பாளர் இந்திராணி அவர்கள் முன்னிலையிலும் நகர கழக செயலாளர் முருகானந்தம் அண்ணா அவர்கள் தலைமை ஏற்று நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணி செய்ய கழகத்தில் இணைந்துள்ளோம். திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்காக பாடுபடுவோம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம்.